அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் நம்பர் 7. ஷஹீதுக்கு முன்னால் சொர்க்கம் சென்றவர். ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குலாஆ என்ற இனத்தை சேர்ந்த இருவர் ஒரே நேரத்தில் முஸ்லிமானார்கள். ஒருவர் மார்க்கப் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்தவர் 1 வருடத்திற்கு பிறகு மரணமடைந்தார். 1 வருடத்திற்கு பின் மரணமடைந்தவர் ஷஹீதை விட முன்னால் சொர்க்கத்தில் நுழைந்ததாக தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டார். இது பெரும் ஆச்சரியத்தை அளித்தது. இதை பற்றி நானோ வேறு யாரோ விளக்கம் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 1 வருடத்திற்கு பிறகு மரணமடைந்தவர் செய்த அதிகமான நன்மைகளை நீர் கவனிக்கவில்லையா? ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்திருக்கிறார். மேலும் 1 வருடத்தில் 6000 ரக்காத்துகளும் இன்னும் எத்தனையோ ரக்காத்துகளும் ஷஹீதை விட அதிகமாக தொழுதிருக்கிறார் என்று பதில் கூறினார்கள். மாஷா அல்லாஹ். விளக்கம்: ஒரு நாளைக்கு ஃபர்லு மற்றும் வித்ர் தொழுகைகள் மட்டும் 20 ரக்காத்துகள் ஆகின்றன. ஒரு மாதம் 29 நாட்கள் என்று வைத்துக்கொண்டாலும் 1 வருடத்திற்கு 6960 ரக்காத்துகள் ஆகின்றன. 30 நாட்கள் உள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் 20 ரக்காத்துகள் அதிகமாகும். மேலும் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளையும் சேர்த்தால் எண்ணிக்கை மிக அதிகமாகும்.